தருமபுரி, சேலம் பைபாஸ்ல நடந்த உண்மை சம்பவம் அது. தருமபுரியில ஒரு காலேஜில ஒரு மாணவன், கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நைட்டு 11 மணிக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வருகிறது. என்னன்னு பார்த்தா, அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. ரொம்ப எமர்ஜென்சின்னு கால் வந்தோனே, அந்த நேரத்தில பஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தன்னுடைய பைக்க எடுக்குறான். மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. பைக் எடுத்துக்கிட்டு ரெயின் கோட்ட போட்டுக்கிட்டு அவன் வண்டி எடுக்கும்போது மணி 12. அ தருமபுரியிலருந்து சேலம் வரும் வழிய நீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் மலை வழியா தான் வரணும். அங்க வீடு எதுவுமே இருக்காது. வெறும் காடா தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது, அவன் ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி வந்துகிட்டே இருக்கும்பொழுது, அந்த இடையில ஒரு தன்னந்தனியான ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இளம் பெண், 18 வயசு இருக்கும் ஒரு பெண்ணு. ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இவனுடைய வண்டியில அந்த லைட்ல அந்த பெண் நிக்கிறது தெரிஞ்சு, அவன் என்ன பண்றான், வண்டிய போய் பக்கத்துல நிறுத்தி எங்க போறீங்க? இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸும் கிடையாது. மணி 12 ஆயிடுச்சுன்னு எங்க போறீங்கன்னமோ, இது மாரி நான் பக்கத்து ஊருக்கு போணும். பஸ் வரல. அதனால நின்னுட்டு இருக்கேன். மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன பண்றான், தன்னுடைய கோட்ட கழட்டி அவங்கள்ட்ட குடுக்குறான். அவங்களும் போட்டுக்கிட்டு அட்ரஸ் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர் வருது. அவங்க லெஃப்ட், ரைட் இதெல்லாம் சொல்றாங்க. அதே மாரி அந்த பையனும் ஓட்டிட்டு போறான். லாஸ்ட் அந்த தெருவுல எண்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு. அந்த வீட்ல ஒரு பந்தல் போட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு அந்த அந்த பொண்ணு இதான் எங்க வீடுன்னு சொல்லிட்டு இறங்கிக்கிறா. கழட்டி குடுக்குறா. இல்ல நான் வந்து நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வண்டிய எடுத்துட்டு போயிடுறான். போயிட்டு அவங்க வீட்ல அவங்க அம்மாவ பார்த்துட்டு நைட் இருந்துட்டு, காலையில கல்லூரிக்கு போணும்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல வர்றான். வரும்பொழுது அந்த பெண் சொன்ன ரூட்ல வந்து அவங்க வீட்ல வந்து நிறுத்தி அந்த பெண் பேர சொல்லி கேட்குறான். நைட்டு உங்கள வந்து ஒரு பெண்ண வந்து நான் தான் அழைச்சுட்டு வந்தேன். அவங்க வீடு இதுதான். என்னுடைய கோட் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த வீட்ல உள்ள அனைவரும் அழுகிறார்கள். 3 நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய பொண்ணு இறந்து போனா. அப்புட்ன்னு அழுவுறாங்க. அப்ப என்னுடைய கோட்டு என்னாச்சு? அப்புட்ன்னு சொல்லும்பொழுது, அவளுடைய அறையில் அந்த கோட்டு பத்திரமாக மடித்து இருந்தது. இது ஒரு நல்ல பேய், நல்ல மனிதருக்கு நடுவுல நடந்த ஒரு அ மறக்க முடியாத ஒரு சம்பவம். தருமபுரி, சேலம் பைபாஸ்ல நடந்த உண்மை சம்பவம் அது. தருமபுரியில ஒரு காலேஜில ஒரு மாணவன், கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நைட்டு 11 மணிக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வருகிறது. என்னன்னு பார்த்தா, அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. ரொம்ப எமர்ஜென்சின்னு கால் வந்தோனே, அந்த நேரத்தில பஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தன்னுடைய பைக்க எடுக்குறான். மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. பைக் எடுத்துக்கிட்டு ரெயின் கோட்ட போட்டுக்கிட்டு